பேரரசர் அக்பருடைய அரசவை கவியாக இருந்தவர் தான்சேன். அரசர் விரும்பும் போதெல்லாம் தான்சேன் அற்புதமான பாடல்களை பாடி அவரை மகிழ்விப்பார். அக்பர் உட்பட அவர் பாடக்கூடிய பாடல்களுக்கு மயங்காதவர்களே இல்லை. ஒருமுறை அக்பர் தான்சேனிடம் கேட்டார், தான்சேன் அவர்களே, இவ்வளவு அழகாக பாட நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் குரு யார்? அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை அரசவைக்கு வர சொல்லுங்கள் என்றார். தான்சேன் மன்னரிடம் பணிவுடனும் பயத்துடனும் சொன்னார், மன்னர் மன்னா, அவரெல்லாம் இங்கு வரமாட்டார், நாம் தான் அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று. அக்பரும் அதனை வியப்புடன் கேட்டுக்கொண்டார். ஒரு நாள் இருவரும் குருவை சந்திக்க அவர் வசிக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்றார்கள். அந்த ஊரின் ஒரு அழகிய பகுதியில் ஒரு சிறு குடிலில் தங்கியிருந்தார் தான்சேனின் குரு. அக்பரும் தான்சேனும் குருவின் குடிலுக்கு அருகில் செல்ல, உள்ளே குரு பக்தி மனம் கமல பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு பேரரசர் அக்பர் அப்படியே மயங்கி போய் வெகு நேரம் நின்று விட்டார். பின்னர் அவர்கள் குருவை சந்தித்து மகிழ்ந்து விட்டு வரக்கூடிய வழியில் அக்பர் தான்சேனிடம் சொன்னார், தான்சேன் அவர்களே, இத்தனை நாட்கள் நீங்கள் தான் பாடுவதில் சிறந்தவர் என எண்ணியிருந்தேன். ஆனால் உங்கள் குருவின் பாடலுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றார். தான்சேன் சொன்னார், அதில் என்ன சந்தேகம் அரசே, குரு குருதானே. அதைவிட முக்கியமான ஒன்று, நான் உங்களுக்காக பாடுகின்றேன், ஆனால் அவரோ இறைவனுக்காக பாடுகின்றார். அதன் முன்னால் நான் மட்டுமல்ல, எந்த இசைக்கலைஞனும் நிற்கவே முடியாது என்றாராம் தான்சேன். ஒரு செயலின் நோக்கம்தான் அந்த செயலின் தன்மையை, செம்மையை தீர்மானிக்கின்றது. ஒரு செயலுக்கு பொருள், பெருமை, புகழ், பொழுதுபோக்கு என பல நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இறை திருப்தியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே அழகான செயல்களாக பதிவாகும். இறைவனுக்காக என்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் நமக்கு என்றைக்குமே களைப்பை தராது, ஏமாற்றங்களை தராது. மாறாக நமக்கு மகா ஆத்ம திருப்தியையும் புத்துணர்வையும் அடுத்தடுத்து செயல்கள் செய்வதற்கான வலிமையையும் ஞானங்களையும் அது தரும். இன்னும் நமக்கான மதிப்புகளையும் தகுதிகளையும் உயர்த்தக்கூடியதாகவும் அவைகள் அமையும். ஒரு செயலுக்கான கூலியை, அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது தவறு அல்ல. அது மனிதனுடைய அடிப்படையான இயல்பு. ஆனால் அதனை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கும் போது தான் பிரச்சனையே. நாம் மனிதர்களிடம் அங்கீகாரங்களை எதிர்பார்க்கும் போது நிச்சயம் நம்முடைய நோக்கம் பொருளை, புகழை, வீண் பெருமையை எதிர்பார்த்து மட்டுமே இருக்கின்றது என்று அர்த்தம். மனிதர்களுக்காக செய்யப்படும் செயல்களின் தரம் அந்த மனிதர்களின் தகுதியின் அடிப்படையில் தான் அமையும். அதுதான் அதற்குரிய எல்லை. உண்மையில் மகத்தான செயல்களை செய்ய நாம் விரும்பினால் அதனை இறைவனுக்காக என்றுதான் செய்ய வேண்டும். அதுவே எல்லைகளற்ற மகத்துவங்களை நம்முடைய செயல்களில் அமைக்கும். மனிதர்களை அங்கீகாரம் அளிக்கும் தகுதிக்கு உயர்த்தி வைத்ததன் விளைவுகள் தான் இன்றைக்கு பல மனிதர்களின் மன அழுத்தங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது மனிதர்களிடம் நாம் வைக்கும் எதிர்பார்ப்புகளும் அதன் விளைவான ஏமாற்றங்களும் தான் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு விதமான மன பிரச்சனைகளுக்கு காரணம். எனவே நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் இறைவனுக்காக என்றே செய்வோம். ஒப்பீடு இல்லாத வெகுமதிகள் அதற்காக நிச்சயமாக நமக்கு உண்டு. நமக்காக, நம்முடைய சமுதாயத்திற்கும் உண்டு. இறைவனுக்காக என்று செய்யப்படும் செயல்களின் விளைவுகளில் நன்மைகள் மட்டுமே நிறைந்திருக்கும். ஆனால் மனிதர்களின் திருப்திக்காக, பொருளுக்காக, பெருமைக்காக செய்யப்படும் செயல்களின் விளைவுகளில் கேடுகளை தவிர இருக்காது என்பதை எப்போதும் நாம் அஞ்சிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு செயலுடைய விளைவை தீர்மானிப்பது அந்த செயலை செய்பவரின் செயல்திறனோ அவருக்கான வாய்ப்புகளோ சூழல்களோ அல்ல. மாறாக அந்த செயலின் நோக்கம் மட்டும்தான். நோக்கம் மட்டும்தான் நம்முடைய செயல்களின் கூலியை தீர்மானிக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அமைதியும், திருப்தியும், நிறைவும், ஆரோக்கியமும், சமாதானமும் இல்லை என்றால் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் செய்த செயல்களின் நோக்கங்கள் இறை திருப்திக்காக, அதாவது இறைவனுக்காக என்ற தன்மையில் அமைந்திருக்கவில்லை. மாறாக நமக்கான பெருமைக்காக, பொருளுக்காக, புகழுக்காக, மனிதர்களின் திருப்திக்காக என்று இருந்ததே ஆகும் என்பதைத்தான் உணர்ந்து திருந்திக் கொள்வதற்கான மிக முக்கியமான கருத்தை இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். செயல்கள் செய்வதற்காகவே இந்த உலக வாழ்க்கை. செயல்கள் செய்வதன் மூலமே நம் வாழ்வில் பல அனுபவங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக ஆகின்றது. அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்களும் அதன் விளைவுகளுமே நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தின் பக்கங்களை நிரப்புகின்றன. அதில்
நம்முடைய செயல்களின் நோக்கங்களே நம்முடைய வாழ்க்கை எப்படியானது என்பதை தீர்மானிக்கின்றது. நோக்கம் இறைவனை நோக்கி இருக்கும்போது நம்முடைய செயல்களும் விளைவுகளும் நிச்சயம் நன்மையாகத்தானே அமையும். எனவே கவனமாக இருப்போம். இனி நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, அந்த செயலை இறைவனுக்காக, இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக மட்டுமே செய்கின்றேன் என்று மனதில் உணர்வு கொண்டு செய்வோம்.